அனைவருக்கும் வணக்கம். இளமின் வெளியின் குடிசரமர யாராவது சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தில் காய்கறி விளைநிலங்களை பார்க்கலாம் வாங்க. 15/9/2024 இன்றைக்கி பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. 32 கிலோ இருக்கும். இந்த பீட்ரூட் வந்து 32 கிலோ இருக்கும். பச்சை மிளகாங்கிறது வந்து 350 400 ரூபா வரைக்கும் போகுது. பச்சை மிளகா பீட்ரூட் வந்து 400 rupees 32 kg. பச்சை மிளகா நிறையா வந்துருந்துச்சு. தட்டைப்பயிறு எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க நம்ம போகிறப்ப. கோவக்காய் 500 ரூபா. அப்படியே ஒரு மூட்டை 500 ரூபா. எத்தனை கிலோன்னு கேட்கல, மன்னிச்சிருங்க. இது வந்து 350 400 ரூபா வரைக்கும் புடலங்காய் போகுது. அவரைக்காய் வந்து 650 ரூபா வரைக்கும் போகுது. 16 கிலோ இருக்கும். 650 ரூபா. 16 kg 650. 16 17 கிலோ வரைக்கும் சொன்னாங்க. 16 to 17 kg 615 rupees. அதான் இங்கிலீஷை சொல்கிறேன்னு நினச்சிக்காங்க. நம்ம சேனலில் ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கிலீஷை சொல்லுன்னு, அதனால தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எடை கேட்டு பார்க்குறேன், எடையை போட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் எடை கேட்டு போட்டுறேன். ஐயா வெண்டைக்காய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐயா எத்தனை கிலோயா அப்படின்னு வரணும் கேட்டேன். 18 கிலோ வரும்னு சொன்னாங்க. இது எல்லாமே 400 ரூபா. 400 rupees 18 kg. அடுத்த அண்ணன் பச்சை மிளகா எடுத்து கொட்டிகிட்டு இருக்காங்க. பச்சை மிளகா நிறையா வந்துருந்துச்சுன்னு ஒரு ஐயா வருத்தப்பட்டார். விலையும் கம்மியாக போகுது தம்பி, என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிறையா பச்சை மிளகா வந்துருந்துச்சு. பச்சை மிளகா அரசாணிக்காய், இந்த அரசாணிக்காய் வந்து 600 ரூபா சொன்னாங்க. பூசணிக்காய் வந்து 500 ரூபா வரைக்கும் போகுது தம்பி அப்படின்னாங்க. இது வந்து 450 ரூபாலேருந்து 450 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. இது வந்து 55 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. 450 ரூபா 500 ரூபா. முட்டைக்கோஸ் வந்து 55 கிலோ இருக்குன்னாங்க. அரசாணி 60 கிலோ. பூசணிக்காயும் 500 ரூபா வரைக்கும் போகுதுன்னு 60 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. அரசாணிக்காயும் 60 கிலோ இருக்கும். காயெல்லாம் அருமையாக இருந்துச்சு. அரசாணி காயெல்லாம் விலை சொல்லுன அண்ணனுக்கு நன்றி. பீக்கங்கான்னு பார்த்தீங்கன்னா 400 500 ரூபா சொன்னாங்க. 400 ரூபா 500 ரூபா சொன்னாங்கண்ணே அந்த அண்ணன். 400 ரூபா வரைக்கும் 500 ரூபா வரைக்கும் போகுன்னு சொன்னாங்க. 400 500. இது வந்து 15 கிலோ பக்கம் வரும்னு சொன்னாங்க. 15 kg. முள்ளங்கி 600 ரூபா 700 ரூபாய் சொன்னாங்க. எனக்கு சரியாக யாவும் இல்லை சொன்னாங்க ஒரு அண்ணன். எனக்கு சரியாக யாவும் இல்லை, மன்னிச்சுங்க. இது வந்து 400 550 ரூபா வரைக்கும் போச்சு நாங்கள் அந்த இது வந்து 450 ரூபா. இந்த இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து 450. விலை கம்மியிலே இருக்குது தம்பி, 200 இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து 400 ரூபா தம்பி, 450 ரூபா தம்பி அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. விற்கிற அண்ணன் 450 450. இது வந்து 15 kg 15 கிலோ பக்கம் வரும்னு சொன்னாங்க. இது வந்து 750 ரூபா வெங்காயம். 25 கிலோ இருக்குது. எல்லா வெங்காயமே 25 கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க அண்ணே. 750 ரூபா 750.
இது வந்து 1350 ரூபான்னு சொன்னாங்க. இது வந்து 750, இது வந்து 1350. இது வந்து 650. இப்போ நம்ம பார்த்தது 650. இது வந்து 1150 தான். இந்த வெங்காயம் தானே சொன்னாங்க. 1150, 1150. இது வந்து 850 ரூபான்னு சொன்னாங்க அந்த அண்ணன். 850. இது வந்து 950 ரூபா சொன்னாங்க. இந்த வெங்காயத்து 950. இது வந்து 500 சொன்னாங்க. 500, 20 காய் பக்கம் இருக்குது. 500. இது வந்து 400. அப்படியே ஒரு மூட்டை வந்து 400. இது வந்து பேப்பர் சுரக்கான்னு சொல்லுவாங்க. அந்த சுரக்கா விலை கொஞ்சம் எப்பொழுதுமே இது அதிகமாக தான் போகும். பேப்பர் சுரக்கான்னு சொல்லுவாங்க. டிப்பரில் வரும். இது வந்து நாட்டு புடலை. இது வந்து நம்ம புடலை. இது 350 ரூபாலேருந்து 400 வரைக்கும் போயிடுது. 17 கிலோ பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 17 கிலோ பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 16, 17 கிலோ வரும்னு நினைக்கிறேன். முருங்கைக்காய் இன்றைக்கி பார்த்தா 30 ரூபா ரேட்டு போயிட்டுருக்கு. ட்ரம் ஸ்டிக் வந்து 30 ருபீஸ். ஒரு அம்மா தேங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோமான்னு கேட்டேன். 23 ரூபா தம்பினாங்க. ஒரு தேங்காய் வந்து 23 ரூபா. எப்படி 650 கிராம் வந்து 700 கிராம் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 650 கிராமுக்கு மேலே தான் வரும். 600 கிராம் 650 கிராம் கரெக்டாக வந்துடும். 23 ரூபா விற்றுட்ருக்காங்க. கீரை விற்றுட்டு இருந்தாங்க ஒரு ஐயா. எவ்வளோயான்னு கேட்டப்போ கீரை வந்து 6 ரூபா 7 ரூபா ஆவரேஜாக போயிட்டுருக்கு கீரை. ஐயா விற்றதெல்லாம் 6 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க. முருங்கைக்காய் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 30 ரூபா. பச்சை மிளகா 400 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் போகுது. இந்த பச்சை மிளகா வந்து 400 ரூபாலேருந்து 350 ரூபா. இது அப்புறம் மிளகா 400 ரூபா. 17 கிலோ இருக்குன்னாங்க. 17 கிலோ 400 ரூபா. இது வந்து 250 ரூபா. அங்கிட்டு இருக்க 300 ரூபா சொன்னாங்க. ஒவ்வொரு இதுலேயும் 25 பீஸ் இருக்குது தம்பினாங்க. அப்போ நமக்கு ஒரு பீஸ் வந்து 10 ரூபா வந்து அசலாகுன்னு நினைக்கிறேன். ஹோல்சேல் ரேட்டு. இது எல்லாமே ரீட்டெயிலாக தர மாட்டாங்க. எல்லாமே ஹோல்சேல் தான். அப்படி ஸ்டாக்காக கொடுக்குறாங்க வியாபாரிகளுக்கு. நம்ம கேட்டால் தருவாங்க. ஆனால் ஹோல்சேல் ரேட்டு. கொத்தமல்லின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் போய்ட்டுருக்கு. இந்த காய் வந்து 450 ரூபா ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கொத்தவரங்காங்கன்னு நினைக்கிறேன். 450 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. 14 கிலோலேருந்து 5 கிலோ பக்கம் வந்த மீன்னாங்க. 450 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அரசாணியில் இந்த அரசாணி வந்து அன்னை 400 ரூபா சொன்னாங்க. இது ஒரு குவாலிட்டி போல இருக்குது. இது வந்து 400 ரூபா சொன்னாங்க அன்னை. இது 60 கிலோ பக்கம் வரும்.
ஐயா கத்திரிக்காய் வந்து 400 சொன்னாங்க. எத்தனை கிலோ வரும்னு கேட்டேன். 23 கிலோ வரும்னு சொன்னாங்க. வெண்டைக்காய் வந்து 17 கிலோ பக்கம் வரும் தம்பி, 400 அப்படி சொன்னாங்க. கத்திரிக்காய் 400 600 900 வரைக்கும் கூட கத்திரிக்காய் போச்சு. பவானி கத்திரிக்காய்லாம் 900 வரைக்கும் போச்சு. இது வந்து ஐயா விலையும் சொன்னாங்க, எடையும் சொன்னாங்க. சில பேர் விலை வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. தட்டைப்பயிறு எல்லா காயுமே வந்துருந்துச்சு. இப்போ தான் ஒரு ஐயாவை சந்தித்தேன். அப்போ ஐயா தான் சொன்னாங்க, பச்சை மிளகா நிறையா வச்சுருந்தேன் உட்காந்துருந்தாங்க. என்ன ஐயா பச்சை மிளகா விலை கம்மியாகிடுச்சு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஐயாட்ட நான் ஒரு தடவை வீடியோ எடுக்கும்போது 850 ரூபா வரைக்கும்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பச்சை மிளகா ரொம்ப கம்மியாகிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லி ஐயா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் விலை கம்மியான வீடியோ போடலாம் தம்பி, இல்லாட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் 1000 1500 போனப்போலாம். இப்போ ரொம்ப விலை கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கம்மியாயிருச்சு. 350 ரூபா 400 ரூபாய்க்கு பச்சை மிளகா வந்துருச்சு. இந்த பீட்ரூட்டு 450 ரூபா, 32 கிலோ பக்கம் வரும். 32 kg 450 ருபீஸ். கீரை வந்து இது 6 ரூபாயும், இன்னொரு கீரை வந்து அம்மா இன்னொருத்தவங்க விற்றுருந்தாங்க, இது வந்து 5 ரூபா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த யூடியூப் சேனல் தம்பி அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து வெங்காய லோடு நம்ம திருப்பூருக்கு முந்தா நேற்று நினைக்கிறேன் இறங்கினப்போ எடுத்த வீடியோ. வெங்காய லோடு ஃபுல்லாக வெங்காயம், பெரிய வெங்காயம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அனைவருக்கும்.